Slow. Be careful. How much? How much na? Only season you foreigner coming. We are poor. Give me a big amount. Big amount. 15 rupees enough? Okay. Salam போட்டு வாங்கிக்கிறேன். குடுங்க. Take it. Horse riding. யாராவது வாங்க சார், காலையில இருந்து பொறுப்பு நடக்கல. Horse riding. ஒரு ரவுண்டுக்கு எவ்வளவுமா? சின்ன குழந்தைகளை மட்டும் தான் நான் ஏத்துவேன். ஏன் நாங்க யாரனா குதிரை தாங்காதா? சின்ன குழந்தைகளை மட்டும் தான் ஏத்துவேன்னு சொல்றேன்ல. அப்படியே அது இதுவும் பேசிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லம்மா. சின்ன வயசுலயே எங்களுக்கு குதிரை ஏறலாம் ஆசை இருந்துச்சு. ஆனா அப்ப எங்களால ஊட்டி வர முடியல. எங்க ஊர்ல குதிரை இல்ல. ஏதோ ஆசை வச்சுட்டோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண. அப்ப அவசியம் குதிரை ஏறா 3 பேர் போக மாட்டீங்க போல இருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ ஆசைப்பட்டோம். வளர்ற வயசு பொக்குன்னு போயிடக்கூடாது. மனசு வச்சுனா கொஞ்சம் நல்லபடியா கவனிக்கிறோம். சரி, ஒவ்வொருத்தரா வாங்க. டேய் நான் போட்டு போட. இருங்கடா. வயசுல சின்னவன்னா முதல்ல நான் ஏறேன். எந்த இடத்துல காலை வைக்கணும்? தெரியாம செஞ்சுட்டேன் சார். இனிமே இந்த ஊர் பக்கமே வரமாட்டேன் சார். உதவிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் சொல்ல தெரியுது. முதல்ல இந்த அடி வேண்டாம். அண்ணே இவனை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிடலாம். விட்டியா? இனிமே இந்த ஏரியாவில தலை கட்டாத ஓடா. என்னென்ன இவனை சும்மா விட்டுட்டீங்க? இவன் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விடணும். அவனை மட்டும் சொல்லி தப்பு இல்லையா? அவளுக்கு அறிவு வேண்டாம். எங்கடி உங்க அண்ணன்? உங்க அண்ணனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? டூரிஸ்ட் வர்ற இடத்துல ஒரு வயசு பொண்ணு குதிரை ஓட்டிக்கிட்டு வந்தா வரவெல்லாம் சும்மா இருப்பானா? டெய்லி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு நடந்துகிட்டு தானே இருக்கு. இதெல்லாம் உங்க அண்ணனுக்கு தெரியாது? தினம் குதிரையை கொண்டாந்து விட்டுட்டு அவன் எங்கதான் போறான்? எப்ப பாரு இப்படி தனியா உட்கார்ந்து சிரிச்சுட்டே இருக்கிற. என்னைக்காவது ஒரு நாளைக்கு உன்னை பைத்தியம் நினைச்சு ஜனங்க எல்லாம் கல்லெடுத்து அடிக்க போறாங்க. மணி 4 ஆக போகுது. எவ்வளவு நேரம் பசியோடு இருக்க? முதல்ல பொட்டந்து கொடு. உனக்கு தான் வேலை வெட்டி இல்லையே, கரெக்டா டயத்துக்கு அங்க வந்து சாப்பிடலாம்ல. இப்படி நேரம் கெட்ட நேரத்துல சாப்பிடுற. நாளைக்கு ஏதாவது உடம்பு கொண்டு வந்ததுன்னா நீ தானே கஷ்டப்படுவ. எங்க வாங்கின? ஏன் நல்லா இல்லையா? மத்தியான நேரத்துல ஸ்கூல்ல குழந்தைகளுக்கெல்லாம் சத்துணவு போடுறாங்க. நம்ம மாதிரி ஆளுகளுக்கு ஒரு திட்டம் வர மாட்டேங்குது. வரும் 3 மாசம் உள்ள தட்டுற மாதிரி. வேலை வெட்டிக்கு போறது இல்ல, உனக்கு சத்துணவு வேறையா?
சும்மா எப்ப பாரு வேலை வெட்டிக்கு போறதெல்லாம் திட்டிக்கிட்டே இருக்கிறிய. 6 மாசத்துக்கு ஒரு தடவை முதலாளி சீசனுக்கு இங்க வராரு. அந்த நேரத்துல நான் கார் ஓட்டுறேன்னா இல்ல நீ ஓட்டுறியா? அப்ப மத்த நேரத்துல குதிரை ஓட்டலாம்ல? குதிரை ஓட்டுறது எனக்கு பிடிக்காது. ஆமா, அது மட்டும் பிடிக்காது. 10 வருஷமா தினம் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் முதலாளி பொண்ணோட போட்டோ பாத்துட்டு இருக்கிய. இது மட்டும் ரொம்ப பிடிக்குமோ? இது பார், நான் நீ அண்ணன் தங்கச்சி இத பத்தி எல்லாம் நீ பேசாத. அது ஒரு அமர காவியம். என்ன அமர காவியமோ? எப்பவோ சின்ன வயசுல முதலாளி பொண்ணு உன் கூட படிச்சது. அதுக்கப்புறம் அது ஃபாரின் போயிடுச்சு. 10 வருஷமா அந்த பொண்ணும் வரல, அதுகிட்ட இருந்து லெட்டரும் வரல. ஆனா நீ எப்ப பாரு அதை பத்தியே கனவு கண்டுட்டு இருக்க. என்னுடைய லவ் இருக்கு, டிவைன் லவ். 10 வருஷம் இல்ல, இன்னும் லைஃப் பூரா அவளுக்காக நான் காத்துட்டு இருந்தாலும் அதுல ஒரு சுகம் இருக்கு. ஒண்ணு சொல்லவா? என்ன? இந்த ஏரோப்ளேன் இருக்கு, அதை பாத்திருக்கியா? எதுக்கு சொல்றேன்னா, இந்த ஏரோப்ளேன் இருக்க தரையில போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, லேசா அடிபடும். ஒரு 50 அடி உயரத்துல பறக்கும்போது கீழே விழுந்துருச்சுன்னா கை காலோடையும் ஆள் பொழைச்சுக்கலாம். ஆனா நீ 50,000 அடி உயரத்துல பறந்துட்டு இருக்க, எங்க போய் முடிய போதும். ஒருத்தங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன், கண்ணுக்கு தெரியல, நீ பாட்டுல போயிட்டு இருக்கிற. இன்னைக்கு எவ்வளவு வருமானம்? என்ன மேன் இது? காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓட்டி 30 ரூபா தானே? குதிரைக்கு கொள்ளு வாங்குறதுக்கு கட்டுப்படி ஆகாத போல இருக்க. அதுக்கு நான் என்ன பண்றது? வழியில போறவங்களை கையை பிடிச்சு அழுக்க முடியும். அதுலயும் நம்ம குதிரையை பார்த்தா வர்ற டூரிஸ்டுகளுக்கு வாழ்க்கையை வெறுத்துரும். நோ 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 நோ, இப்படி அடாவடித்தனமா பதில் சொல்லக்கூடாது. வரக்கூடிய டூரிஸ்டுங்களை கேர்வாஸ் பண்றதுங்கிறது அது ஒரு பெரிய கலை. அதை ஒழுங்கா கத்துக்க முடியல. இப்படி பொறுப்பு இல்லாம பதில் சொன்னா எப்படி? பொறுப்பை பத்தி நீ எனக்கு சொல்றியா? இத்தனை வயசாச்சு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? இந்த பங்களா வாட்ச்மேன் மாதிரியா நீ உட்காந்துருக்க? முதலாளி டிரெஸ், முதலாளி பைப்பு, முதலாளி ஷூ ஏதாவது ஒண்ணு விட்டு வச்சிருக்கியா? பெரிய டாடா பிர்லா மாதிரி நீ உட்காந்துருக்க. என்ன மட்டும் முத்தம் சொல்லாதடா. நீ முதலாளி துணி தானே போட்டுட்டு இருக்கிற. நான் ஒண்ணும் உன்ன மாதிரி தெரியாம திருட்டுத்தனமா எடுத்து போடல. முதலாளிட்ட கேட்டு வாங்கி ஆல்டர் பண்ணி போட்டிருக்கேன். ஆமா, எடுத்து ஊத்திக்கிட்டா என்ன, இறங்கி முங்கனா என்ன, எப்படியும் குளியல் ஒண்ணுதானே. வாய் பேசல என்னைக்குமே நீ சளைக்க மாட்டிய. சத்தியமா சொல்றேன்பா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு முதலாளி போன் பண்ணாம திடீர்னு நீங்க வந்து நிக்க போறாரு, அன்னைக்கு இருக்கு உனக்கு தீபாவளி விசேஷம். ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸ் வாட்ச்மேன்களுக்கு எல்லாம் இதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணம். ஏன்னா முதலாளி எப்பவோ 6 மாசத்துக்கு ஒரு தடவை சீசனுக்கு இங்க வர போறாரு. அது வரைக்கும் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணலன்னா துருப்பிடிச்சு வேஸ்டா போயிடும். அதனாலதான் அடிக்கடி யூஸ் பண்றது. இதுக்கே இப்படி சொல்றிய? அந்த எதிர்த்த மாடியில பாரு ஒரு காட்சிய. மண்டு மண்டு எப்படி ஒரு செட்டப்பா உட்கார்ந்துருக்காங்க பாத்தியா? அவங்கள பார்த்தா யாராவது பங்களா வாட்ச்மேனு சமையல்காரின்னு சொல்ல முடியுமா? அவன் கொடுத்து வச்சவன். அவங்க முதலாளி சமையலால சேர்த்து வச்சிருக்கிறாரு. நானும் நம்ம முதலாளி கிட்ட சொன்னேன், முதலாளி நீங்க ஒரு சமையலால சேர்த்துருங்க, நீங்க வந்து போகும்போது உங்களுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடுவா, ஏதோ நீங்க இல்லாதப்ப நானும் கொஞ்சம் சௌகரியமா சாப்பிட்டுக்குவேன். சிங்காரம் நீ இருக்கும்போது சமையல்காரி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. என் டிஃபன் அவருக்கு அவ்வளவு பிடிச்சு போயிருக்கு. என்ன சிங்காரம், இந்த ஆளுக்கு சுட்டு போட்டாலும் தீட்டாட்டம் வராது, நீங்க வரீங்களா?
கண்ணியப்பா ஆளு மட்டும் திறமா இருக்கிறீங்க ஆட்டத்தோட சாமர்த்தியம் வேணாம். அட போங்கண்ணே, நானே போயிட்டு எத்தனை விதமா ஆடி பார்த்துட்டேன், கரையேற முடியல. நீங்க மட்டும் வந்து என்ன சாய்ச்சிட போறீங்க? எதுலயுமே ஒரு நெளிவு துணியை வேணும்டா. குளிக்க வைமா வந்தாடுறேன். டேய் சீக்கிரமா குளிச்சுட்டு வந்து போடு பக்கத்துல உட்கார்றான். நான் போய் ஒரு கை போட்டு வந்தாடுறேன். நீ ஒன்னும் போட வேண்டாம், பேசாம பேப்பர் படி. டேய் சொன்னா கல்றாடு. சும்மா இருப்பா, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நான்